வெள்ளை மாளிகையோட பிரஸ் செக்ரட்டரி கிராயின் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா, ரொம்ப திறமையா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஷனையும் ஈரானுக்கு எகெயின்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுகிட்டு இருக்காங்க. பல ஆப்ஷன்ஸ் டிப்ளமசியும் சரி, அழுத்தங்களும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, திறன்பட செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க கவலையே படாதீங்க ஜார்னலிஸ்ட் அப்படிங்கிறது போல, பிரசிடென்ட் அவரோட சாய்ஸ் எப்பவுமே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் தான். அதுக்கேத்த மாரி அவர் செய்வார் அப்படிங்கிறது போல ஒரு தப்புன்னு ஸ்டேட்மெண்ட். அப்படி என்னென்ன சாய்ஸஸ் அமெரிக்கா யூஸ் பண்றாங்க? அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டாரிஃப் பிரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. புதுசா என்ன மாதிரியான விஷயங்கள், 2வது சாங்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ப்ரீ கண்டிஷன்ஸ் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல நடக்குது அப்படின்னா, ஈரானோட அமெரிக்காக்கு அதோட ப்ரீ கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன? புரொட்டஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ணா சப்ரஷன் பண்ணக்கூடாது. எல்லா பிடிச்சு வச்சுக்கிற நபர்களையும் ரிலீஸ் பண்ணணும். புரொட்டஸ்ட் பண்றவங்கலாம் பிடிச்சு வச்சுருந்தா ரிலீஸ் பண்ணணும். என்ரிச் பண்ண அது 2 வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். நெகோசியேஷன்ல போயிரும். இந்த என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் இருக்கு தெரியுதா? அத உடனடியா என்கிட்ட குடுத்தரணும். இதுதான் மெயினான விஷயம். என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியத்த குடுத்தரணும். ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இதெல்லாம் டெர்ம்ஸே நெகோசியேஷனே இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது யுரேனியம் என்ரிச்மென்ட்ட கம்ப்ளீட்டா ஹால்ட் பண்ணிடணும் ஈரான்ல. ஏங்க அது ஒரு ஃபியூயலுங்க. அவங்க நாட்டுக்கு வேணும் இல்லையா? இவ்வளோ கேள்விகள் இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா, இது ரிகார்டடா வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு வீடியோ இருக்கு. எதுக்காக ஈரான் இது போல என்ரிச் பண்றாங்க யுரேனியம் அப்படிங்கிறது போல. அணு ஆயுதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது தனியா ஒரு விஷயமா இருந்தாலுமே, அவங்க நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ, அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு ரெனியூவபிள் எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிக அளவு தேவை. அதுக்கு இந்த அணு உலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. ஸோ, அது போல ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா, அத டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அது நம்ம நாட்ல கரண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்மளே இருந்துக்கிட்டோம் எவனும் காசு தரலைன்னா எப்படி? இந்த நாட்ல நம்ம அணு உலை வச்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு யுரேனியம் இருந்தா என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் ஃபியூயலா இருந்தா தானே அணு உலை ரன் ஆகும். ஃபியூயல் தேவைப்படும் இல்லையா? இப்ப அதுனா காசு குடுத்து வாங்கணும் இல்லையா? ஏதோ ஒரு நாட்டுக்கு கப்பம் கட்டணும் இல்லையா? ஈரான் தன்னிச்சையா இருந்துட்டாங்கன்னா எப்படி? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ, என்ரிச்மென்ட்ட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா, ஈரான் கிட்ட மத்த நாடுகள்லாம் லோ காஸ்ட்க்கு வாங்கிருவாங்க இல்லையா? ஸோ, அந்த ஒரு காரணத்தால. மத்தபடி எதுவும் இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் எல்லாத்தையும் ப்ரோகிராம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, இந்த ரீஜியன்ல இந்த பிரிவினைவாதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? லைக் ஹமாஸ், அ ஹிஸ்புல்லா இவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஹமாஸுக்கு ஒண்ணும் ஈரான் சப்போர்ட் பண்ணதில்ல. கத்தார் தான் சப்போர்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும், அ ஹமாஸா ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹவுதீஸா இருக்கட்டும், இது போல நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா, நீங்க உதவி பண்ணத இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட்ஸ் ப்ரீ கண்டிஷனா அமெரிக்கா தரப்பு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அக்ராச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிறாரு, ட்ரை பண்ணிக்கிறாரு. இதுல என்னன்னா இந்த புரொட்டஸ்டர்ஸ் பத்தி சொல்றாங்க இல்லையா? அதுல அவர் பல விஷயம் சொன்னாரு. இந்த பேசுறதுல, இந்த விஷயத்துல. அதுல மெயினான விஷயம் என்னன்னா, 350 மசூதிகள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் வந்து பண்ணா சூறையாடி இருக்கிறாங்களாம். இந்த ரயட்டர்ஸ். புரொட்டஸ்டர்ஸ் கிடையாது. இந்த கலவரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சூறையாடி இருக்கலாமா. அதுவும் வந்து ஈரான்ல அவங்களோட இடத்திலேயே போயி, இது போல எந்த ஈரான் சேர்ந்த ஒரு நபருக்காச்சும், ஒரு ஈரானியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு தைரியம் வருமா? அவங்க யாராச்சும் இது போல செய்வாங்களா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலருந்து கேட்குறாங்க. 350 மசூதிகளுக்கு நெருப்பு வச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல. இப்ப ஈரான் தரப்புலருந்து இது போல கடுமையான கோபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்திருக்கு. அவங்க ஊர்ல போய் அவங்களோட மசூதிக்கு நெருப்பு வச்சு விட்டுருக்காங்கன்னா, அப்புறம் எந்த அளவுக்கு கோவங்கள் வரும்? அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஏங்க எனிமியோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றது அப்படிங்கிறது போல இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வேள அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, எங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் படி எந்த நாடு எங்க மேல தாக்குதல் பண்ணக்கூடிய நாட்டுக்கு எந்த நாடெல்லாம் பேஸ் குடுத்துருக்காங்க, அடைக்கலம் குடுக்குறாங்க, உறவுகள் அதாவது ராணுவ ரீதியா உறவுகள் வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே எங்களுக்கு எனிமி தான். ஒன்ஸ் எங்களுக்கு அந்த எனிமி அட்டாக் பண்ணிட்டான் அப்டின்னா, அவங்க எங்கெங்கலாம் இருக்காங்களோ எல்லா பகுதியிலும் நாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். அது எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட்டா மாறிடும் அப்டிங்கிறனால, வேர்ட ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறான். அதாவது இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பஹ்ரைன், கத்தார், UAE இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பேஸஸ் இருக்கு அப்டின்னா, எல்லா பக்கத்துலயும் அடிப்பாங்கன்னா, இஸ்ரேல் அடிச்சுட்டு தாங்க ஓகே. இப்ப மிடில் ஈஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கலவரங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அப்டிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். இவங்களுக்குள்ள பயங்கரமா ஒற்றுமை இல்ல அப்டிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஈரான், அமெரிக்காவோட நீங்கலாம் போறீங்கன்னா, உங்க எல்லாத்தையுமே நான் அடிப்பேன்ப்பா அப்டிங்கிற ஒரு கிளியரான வார்னிங் வந்து பண்ண குடுத்துருக்காங்க. ஏன்னா, இவங்க இடம் குடுக்கறனால தானே இவங்க வந்து ஈரான் அடிக்கிறாங்க. அப்ப இவங்கள அடிச்சோம்னா, அவங்க யாரும் இடம் குடுக்க மாட்டாங்களா அமெரிக்காக்கு அப்டிங்கிறது போல. இவங்கள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் அப்டிதான் செஞ்சாகணும் அப்டிங்கிறது போல. ஸோ பார்ப்போம். ஈரான் இது போல அட்டாக் நடக்குனா என்ன மாரியான தாக்குதல் ஆனா ஆல்ரெடி நடந்துருச்சு. ஏர்பேஸ் மிடில் ஈஸ்ட்ல அடிச்சுட்டாங்க.
ஸோ இப்போ வந்து அந்த அந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ வந்து தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது உறுதி செஞ்சுக்கலாம். ஏன்னா பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு டிராவல் பண்ணாதேன்னு இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஸ்வீடன்லாம் ஈரான் பக்கம் தலை வச்சே படுத்துறாதீங்க அப்படிங்கிற வார்னிங்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, டாரிஃப் போட ஆரம்பிச்சுட்டாரு ட்ரம்ப் அவர்கள். 25% டாரிஃப் யாரெல்லாம் ஈரானோட அண்ணன் தண்ணி பழகுறீங்களோ, எல்லா நாடுகளும் 25% டாரிஃப குடுத்துருங்கப்பா. அதாவது ஒரு நாடுகளுக்கு தனித்தனி டாரிஃப். அவங்களோட வர்த்தகம் பண்ணிட்டு, அவங்க வந்து யார் யார்கள்லாம் வர்த்தகம் பண்ணணும். முதல்ல அமெரிக்கா கூட வர்த்தகம் பண்றதுக்கு ஒரு டாரிஃப போட்டு வழிக்கு கொண்டு வர வச்சுட்டு, அதுக்கப்புறம் மத்த நாடுகள் கூடலாம் நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா, இப்டி இப்டி டாரிஃப் அப்படிங்கிறது போல அது தனி பேச்சுவார்த்தை. எப்படி பாத்தீங்களா? உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து 500% டாரிஃப் சொல்றாரு. இந்த டாரிஃப் எதுக்காக? அமெரிக்காக்கும், இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள். அதெல்லாம் எந்த மாரியெல்லாம் எங்களுக்கு எழுதிக் குடு. சிட்டிசன்ஸ் எல்லாம் 50% எழுதிக் குடு. உங்க ஊர்ல ஒருத்தன் பொறந்தாலே எங்களுக்கு 50% அடிமைன்னு எழுதிக் குடு. இது போல கேட்டால் ஆச்சரியப்படுறதில்ல. பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வேணும்னு கேட்கிறார் இல்லையா? அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட்லாம் வேணும்னு கேட்கிறார் இல்லையா? ரோடு அது இதுன்னு இந்த எல்லாத்தையும் கேட்கிறார் இல்லையா வெனிசுவேலால. ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, குடு இல்லைன்னா 500% டாரிஃப் அப்படிங்கிற வச்சுக்கிறாரான்னு தெரியல. இப்ப நம்ம வந்து சரிங்கன்னு 50% குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஈரானோட நீ வர்த்தகம் பண்றீல்ல, அதுக்கு ஒரு 25% டாரிஃப் போடு அப்படிங்கிறது போல வரி, 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 வரி மேல் வரி, வரியோ வரி அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, வரியிலேயே இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ ஈரான் கூட யாரெல்லாம் அண்ணன் தண்ணி பழகுறீங்களோ 20% டாரிஃப் இதுக்கு மேல எந்த ஒரு கோஆப்பரேஷன் வச்சுக்காதீங்க. ஈரான் கூட பண்றீங்கன்னா எங்களோட பண்ணாதீங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. இங்க டாரிஃப் மட்டும் போட கிடையாது. P8 பொசைடன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த பகுதி பெர்ஷியன் கல்ஃப் அந்த பகுதியில உலா வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப அமெரிக்காவுக்கு மிக பெருமளவுல பிரச்சனைகள். அமெரிக்கா வெனிசுவேலால கை வைக்கிறாங்களா? இங்க ஈரான், ஈராக் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து ஈராக், இந்த சிரியா இந்த பகுதியெல்லாம் கை வச்சாராங்க. இந்த குர்திஸ்தான் பகுதிகள்லாம். ஏன்னா, இப்போ அந்த ஆயில் ஃபீல்டு இதெல்லாம் எடுக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் இப்போ அமெரிக்கானால எடுக்க முடியாது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் அமெரிக்கானால எடுக்க முடியாது. ஏன்னா, அவங்க புடிச்சுட்டு போயிர்றாங்க. இது போல செக்குக்கு செக் மாறி, மாறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த இடத்துல வெடிக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேரா இந்த அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலாவோட ஆக்டிங் பிரைம் ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தார் இல்லையா? அது இப்போ தற்போதைய வெனிசுவேலாவோட அதிபரே நான் தான் அப்படிங்கிறதோட போட்டிருந்தார் இல்லையா? ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. வெனிசுவேலாவோட இப்போ தற்போதைய அதிபரா இருக்கிறாங்க இல்லையா? அவங்ககிட்ட போய் ரொட்ரிகியூஸ் அவர்கள். ஸோ அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்தேங்க. அதெல்லாம் கார்ட்டூன் தான். அதாவது விக்கிபீடியா இது போல கார்ட்டூன் போட்டுருக்காங்க. இங்க வெனிசுவேலால ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தான். ஆக்டிங் பிரசிடென்ட்டா நான் இருக்கேன். எங்களோட அதிபர் அமெரிக்கால ஹோஸ்டேஜா இருக்காங்க. அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்ரிகியூஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திறன்பட பேசிட்டு போறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களும் வெனிசுவேலாவுடைய அப்போசிஷன் லீடர்ன்னு கருதக்கூடிய அந்த நோபல் பீஸ் பிரைஸ் வின்னர் மரியா அவர்கள் மீட்டிங் நடக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. ஸோ அவங்களையும் வெனிசுவேலால இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஒருத்தர் ரெய்ஸா பல்லவி இருக்காங்க இல்லையா? அந்த வீடியோலாம் வருது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யார் அவன்? கண்டானா அப்புறம் ஆயிரும். வேற மாரி ஆயிரும் அப்படிங்கோல அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கிறாங்க. அவன்லாம் ஊருக்குள்ள கால் வச்சான்னா ஆளே இருக்க மாட்டான் அப்படிங்கோலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் மக்களுக்கு அந்த ரைஸாவ பிடிக்கல. 2வது வெனிசுவேலால இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி அவங்கள பிடிக்கல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எலக்ஷன்ல நிக்கும்போது கை கூட குடுக்க மாட்டாங்க பக்கத்துல நிக்கிறவங்கலாம். அந்த அம்மா எல்லாத்துக்கிட்டயும் யாராவது கை குடுங்கடா அப்படிங்கிறதோட கேட்பாங்க. அவங்களுக்கு புரொடெக்ஷன் நிக்கிற அந்த நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்க மாட்டாங்க. இது போல ஒரு மோசமான சினாரியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலால இப்பேற்பட்ட ஒரு நபர கொண்டு போய் நீ தான் தலைவர்ன்னு உட்கார வச்சா எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள் அப்படிங்கிறது போல இருக்கு. இது ஜியோ பாலிடிக்ஸ். ஈரான், வெனிசுவேலா எந்த பக்கத்துல அடுத்தது பெரும் பிரச்சனை, இல்ல கியூபாக்கு போயிருவாங்களா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. என்ன செய்ய போறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, யுஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தரப்பு வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. இங்க பாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் ரியாலிட்டிக்கு வந்து அவரோட சென்ஸ்ல புரிஞ்சுகிட்டு, ரியலிஸ்டிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நெகோசியேஷன் டெர்ம்ஸ்க்கு வரலன்னா, மிலிட்டரி மீன்ஸ்ல நாங்க அவர கொண்டு வருவோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிற யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்லயே யுஎனுக்குன்னு ரஷ்யா தரப்புலருந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நெபுஷ்னி அவர்கள். அவர் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் கிளியரா வந்துருச்சு. ஸோ இது இப்போதைக்கு நிக்க போறதில்ல அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். உக்ரைன் இப்போதைக்கு நிறுத்த போற மாரி தெரியல. ஏன்னா அவங்க மார்ஷல் லா, மொபைலைசேஷன் லான்றது போல சொல்றாங்க. சும்மா கோபங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சாந்தப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாங்களே தவிர, இதெல்லாம் முடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இழுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா, டக்குன்னு முடிஞ்சிருது இல்லையா? ஸோ அது வேள முடியுதா என்னன்னு பார்க்கணும். இல்ல இருக்குதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது போல இங்க நின்னுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒடசா பகுதியில இருக்கக்கூடிய டேங்கர்ஸ் அடுத்தடுத்து அடிச்சுருந்துருக்காங்க. ட்ரோன்கள பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க.
ஒடசா பகுதியில சிவிலியன் டார்கெட்ஸ் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுவும் ஆயில் எடுத்துட்டு வந்திருக்கு. வெஜிடபிள் ஆயில் எடுத்துட்டு வரும்போது அந்த கப்பல் மேல அடிச்சிருச்சு. ஒரு நபர் காயமடைஞ்சிருக்காங்க. க்ரூவே காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எக்கனாமிக் பிளாக்கேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் போடலான்னு நெனைச்சாங்க. இப்போ உக்ரைன முடிச்சுட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அதுக்கு கீழலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் வரும்போது டெலகிராம் சேனல்ல இத அப்டேட் பண்ணும்போது உக்ரைனு அந்த அஃபிஷியல்ஸ்லாம் அப்டேட் பண்ணும்போது, ஐ திங்க் ஒடசா போர்ட் அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்லாம் பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது, ரஷ்யா ஏன் ஒரிஸ்டிக் மிசைல லிவோவ் பகுதியில போட்டாங்க? அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. லிவோவ்ல வந்து ஸ்டேட் ஏவியேஷன் ரிப்பேர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த பிளான்ட்ல தான் இது போல ட்ரோன்கள், F-16க்கான விமானங்கள் ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தா நாங்க ஒரிஸ்னிக் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறோம். F-16ஓட சர்வீஸ் பண்ணக்கூடியது இந்த மேற்கு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ரிப்பேர் ஒர்க் செய்யக்கூடிய விஷயங்கள், ட்ரோன்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், மிசைல்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அங்க இருந்திருக்கலாம். ஸோ அந்த பிளான்ட்ட தான் நாங்க அடிச்சோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. காலியான இடத்துல தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லும்போது, அது தரைக்கு மேல, தரைக்கு அடியில அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ மேற்கு நாடுகளுக்கு ஒரு ஆப்பு வச்சுக்கிறாங்களா ரஷ்யா? நீ எங்க தான் குழி தோண்டி பறிச்சு வச்சினாலும், தம்பி அடி எக்ஸாக்ட்டா விழும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க இது போலன்னு. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோ, அதுக்கு ஏற்ப அவங்க அடிச்சுக்கிறாங்க. அவங்க எங்க டார்கெட் வச்சாங்களோ, அது துல்லியமா அடிச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் ஆனா, அந்த பகுதியில அது இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா, இதே போல ஒரு பிளான்ட் அடிச்சாங்க. அந்த பிளான்ட்ல ஒண்ணுமே இல்லைன்னாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க அடிச்சுக்கிறாங்க. இங்கேயும் ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னென்ன, ஏது ஏதுங்கிற விவரங்கள்லாம் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி, ட்ரோன் ஃபேக்டரியே வந்து பார்த்தீங்கன்னா காலியாயிருக்கு. ஒரு ஏர் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. அப்படியா என்னங்கிறதெல்லாம் டைம் போக போக தெரிஞ்சிரும். ஏரியல் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்குக்கு உக்ரைன்லேருந்து கிடைக்கல அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். F-16 டேக் ஆஃப் ஆகல அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். ஓகே அப்படிங்கிறது போல. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து புட்டின் அவர்கள். முறையா இந்த நியூ இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங்க போட்டு பேச ஆரம்பிச்சுக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங். நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. மீட்டிங் அப்படிங்கிறனால ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசிக்கிறாரா? அப்படின்னு கூட பார்த்தா, அவங்க உள்நாட்ல பல விஷயங்கள் பேசுவாங்க. இந்த ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல எப்படி இருந்துச்சு? 2026ல எப்படி இருக்க போகுது? 1000க்கும் மேற்பட்ட வெப்பன் 1600 வெப்பன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து டெவலப்மெண்ட் போயிருக்கு. புதுசு புதுசா அப்கிரேடேஷன் போயிருக்கு. ட்ரையல்ஸ் போயிருக்கு. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம ஃபீல்டுக்கு வேணுங்கக்கூடிய ஆயுதங்கள் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உள்நாட்டிலேயே பண்றோம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தலைவரே. பார்த்துக்கலாம். 2025 விட 2026 இன்னும் அதிகமா இருக்கும். கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறது போல, ஆயிரக்கணக்கான புது ஆயுதங்கள் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. ஸோ மிலிட்டரி மாடர்னைசேஷன்ல கம்ப்ளீட்டா ரஷ்ய தரப்புலருந்து இறங்கியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷன அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி, முழுசா வார் டைம் எக்கானமியா மாத்தி, மிலிட்டரிய வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரஷ்யா. ஸோ அட் த சேம் டைம் அதுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகள் இருக்காங்கன்னா துளி கூட இல்ல. ஸோ அவங்களோட அப்கிரேடேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேடேஷன் முடிச்சு எல்லா டெஸ்ட்லாம் முடிக்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்ட்ல டாப்பான ஒரு நாடா வந்துருவாங்க மிலிட்டரில அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ஆல்ரெடி அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியறதுக்குள்ள மேலும் அவங்களோட மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அடுத்து அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் நடந்துட்டு இருக்குது பிரிக்ஸ் நம்ம கூட சொல்லியிருப்போம் சேனல்ல. என்னன்னா அங்க ஒரு கெமிக்கல் பிளான்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு டேஞ்சரஸான பாய்சனஸ் கேஸ் வந்து பரவ ஆரம்பிச்சுருச்சு. மக்களே ஓடிருங்க அப்படிங்கிறத அலர்ட் குடுக்கறதுக்குள்ள, அங்க இருக்கிற நபர்கள்லாம் என்னது அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சில நபர்கள் விவரம் தெரிஞ்சவங்களும் ஓடிட்டாங்க. சில நபர்கள்லாம் அங்க நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்தின இழப்புகள் என்ன ஏதுங்கிறது வரல. வந்துச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது போல சவுத் ஆஃப்ரிக்கால ஒரு அசம்பாவிதம். ஸோ இது போல சபட்டாஜ் ஆக்டிவிட்டி, அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல டைம்ல நடக்கும்போது இவங்க செஞ்சிருப்பாங்களா? அவங்க செஞ்சிருப்பாங்களான்ற கேள்விகள் வருது. இது எல்லாத்தையும் ஆளுகின்ற அரசாங்கம் பார்த்து கரெக்ட்டா எல்லா நாடுகள்லயும் மெயின்டெயின் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் தப்பிக்கலாம். அப்படி இல்லன்னா மிக பெருமளவுல சேதங்கள் இருக்கும். இதனால யுத்தங்கள் பெருசாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதுபோல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம எல்லாம் அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள வந்துச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.